நால்வர் பெருமக்கள் பாடிய பாடல்கள் கொண்ட தலங்களை நாம் தரிசிப்போம் என்பது பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக தான் அமையும். இது எப்படி நமக்கு கிடைத்தது அப்படின்றத பார்க்கும்போது, நம்ம கைலாயத்திலே சிவபெருமான் மூலமாக திருஞான போதம் என்னும் போதத்தை நந்தி பகவானுக்கு கொடுத்து, நந்தி பகவான் சமதகிரி முனிவர் மூலமாகவும் நாம சனகாதி முனிவர்கள் உமாபதி சிவம் மூலமாக நமக்கு இந்த சிவஞான போதத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அது ஞானிகளும் தவசிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களும் ஆண்டவர்களும் சான்றர்களும் பல காலம் தவமிருந்து பெற்ற அந்த சிவஞான போதம் என்பதை மிகவும் எளிதான முறையிலே இப்போ ஆதீனம் மூலமாக பல பேர்கள் நமக்கு ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு இப்போது சைவ சித்தாந்தத்தை பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். இந்த வழியிலே நாம் சில விஷயங்களை முழுதாக நம்ம தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை.